ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து பார்பிக்யூ செய்ய போகிறோம். ஸோ இதுதான் அந்த பார்பிக்யூ. Hello everyone, welcome to Darling Harbour. Happy Lunar New Year! Now, let us start the celebration by honouring the past and farewell, the Year of the Snake. Okay, Darling Harbour. Now it's time to make some noise and get your hands in the air. Happy Lunar New Year! Thanks for visiting and celebrating with us. Please share your experience to the world on social media and remember to tag Darling Harbour. Bye and Happy Lunar New Year!
般灯下，等待来去查找。பார்பிக்யூ செய்ய போகிறோம். பார்பிக்யூனா அதான் கிரில் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம். எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய டைம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணோம் கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் இன்றைக்கி எப்படி வருதுன்னு தெரியல. சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். சிக்கன் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஆச்சுன்னா இன்னொன்று என்ன பயம்னா சரி பக்கத்து வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால அதுக்கு நிறைய டைம் ஸ்மெல் வரும். நிறைய பேர் பண்ணுவாங்க, இங்கே ஸ்மெல் வரும். பட் நாங்கள் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. சரி எதுக்கு அப்படின்னு சொல்லி இருந்துட்டோம். இப்போ வந்து நான் டயட்டில் இருக்கிறதுனால வெளியிலேருந்து நிறைய வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். சிக்கன் சொல்லிட்டு கிரில் சிக்கன் வெளிலேருந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அது வந்து சரி இது வாங்கினோன்னா கொஞ்சம் நம்மளே செஞ்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி நான் இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஏர் ஃப்ரையர்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஓடிஜி ஒன்று ஒர்க் ஆகாது. அது ஏன்னு தெரில, நானும் பார்க்கல. அது யூஸும் அந்தளவுக்கு பண்ணுறது கிடையாது, அதனால விட்டுட்டோம். ஸோ ஏர் ஃப்ரையர் வாங்கி வச்சுக்கிட்டு இது வந்து 2 இது இருக்கும். குட்டியாக ஒன்று இருக்கும், இது வந்து ஒன்று பெருசு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து பாயில் கூட பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டீம் கூட பண்ணிக்கலாம் இதில். ஸோ ஸ்டீமர் கூட பண்ணிக்கலாம், ஃப்ரையர் கூட பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே மிக்ஸ்டாக ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போல அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நான் வந்து லாஸ்ட் டைம் கீட்டோ இருக்கும்போது ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினேன். அதுக்கப்புறம் கீட்டோ 1 மந்த் தான் இருந்தேன், அப்புறம் விட்டுட்டேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீட்டோ நான் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்து மேலேயே இருக்கும். ஸோ ஆயிடுச்சு. இப்போ வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறதுனால சந்துரு வந்து ரொம்ப நாள் இது பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்காரு. சந்துரு அங்கே தான் நிற்கிறாரு பாருங்க, நின்றுட்டு அது இது அந்த சார்கோல் வந்து கொளுத்திட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து அன்விக்கும் எனக்கும்காக ப்ரோக்லி வச்சு இதை பாயில் பண்ணலாம், மீன்ஸ் ஸ்டீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஃப்ரையரில் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுலேயும் வைக்கலாம் ப்ரோக்லி இதில். அப்படியே பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ட்ரை கூட பண்ணி பார்ப்போம் அதில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதுதான் சிக்கனு. நேற்று 1 கிலோ சிக்கன் வாங்கணும். இதுவே மேரினேட் தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் மாதிரி இருக்குது சேர்த்துருக்காங்க. சரி எப்போனா ஒரு நாள் ஒன்ஸ் இன் எ வைல், ரொம்ப கம்மி மைல்டஸ்ட் ஸ்வீட்னஸ் இருக்குது. ஒன்ஸ் இன் எ வைல் ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது போன்லெஸ் சிக்கன். அவங்கக்கிட்ட போனோட கூட இருக்குது. லாஸ்ட் டைம் போனோட வாங்கினேன், இந்த டைம் வந்து போன்லெஸ் தெரியாமல் போன்லெஸ் வாங்கிட்டேன். ஸோ ஃபுல்லாகவே இது போன்லெஸ். ஸோ ஆனால் எப்படியாவது இந்த டயட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். பட்டு நிறைய டைம் பாயில் பண்ணி ஒரு நாள் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மீதி ப்ராக்லி அப்படியே போயிடும். அதனால் இன்றைக்கி குட்டியாக வாங்கிட்டு வந்தேன்.
ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. அன்வியும் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா ப்ராக்லி. ஸோ அதனால் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா முன்னாடி நான் கொடுத்துருக்கேன், அவன் சாப்பிடல. ஸோ இப்போ சாப்பிட்றாளா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் அப்படியே போட போகிறேன். ஸ்டீம் தான் ஆக போகுது அதனால். ஸோ இது ஸ்டீம் தான் ஆக போகுது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நிரப்பணும். தண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது, மீடியம் நிரப்பி. ரெண்டாவது பாஸ்கெட். அப்புறம் வந்து இதுதான் ஸ்டீமு, இது வந்து ஏர் ஃப்ரையர். இது வந்து ரெண்டுமே ஸோ ஸ்டீம் தான். ஸ்டீம் வந்து இதுக்கே 100 டிகிரி வருதுன்னு தெரில. அன்வி ஆப்பிள் சாப்பிட்டுட்ருக்கா. தூங்குகிற டைம் ஆகிடுச்சு அன்விக்கு. எஸ், ஆமாம். அதனால் அன்விக்கு வந்து ஆப்பிள் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு அப்புறம் நாங்கள் பார்பிக்யூ போடுவோம். அப்படி தானே அன்வி? அப்படி தானே ரி? அவளுக்கு அந்த இது பிடிக்காது, நல்லா இருக்கிற தோல். ஏன் பனானா? ஏய், அப்படி பண்ணக்கூடாது பாபா. ஏன் பனானா? ஓகே. Which one you want? Apple. And then what is this? இது என்னது? Nana. Nana. B அங்கே போச்சு. What is this? Nana. Be silent. Hello, baby. Okay, wait. எல்லாமே கடிக்கூடாது பாபு. இந்தா வெயிட் பண்ணி இது தரேண்ணா. என்னடா இது எனக்கு வந்த சோதனை. Okay. You want to say something? Yes. Okay. What do you want to say? Ask, how are you? Hi. I love you. I love you. Say I love you. I love you. அப்புறம் தேங்க்யூ சொல். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன ஒரே சைன் எல்லாத்துக்கும்? ஸ்லோ, ஜென்ட்லி. வேற சாப்பிட்றீங்களா கேளு. பனானா சாப்பிட்றீங்களான்னு கேளு. ஏன் பேபி பிடிச்ச பனானா சாப்பிட்றீங்களா கேளு. யூ வாண்ட் பனானா கேளு. நோ, யூ கான்ட் கெட் டவுன். விழுந்துரு பாபு. இங்கே உட்கார், இங்கே உட்கார். ஓகே. இல்லை உமா கொடு. ஃப்ளைங் கிஸ். அங்கே அங்கே சொல்லணும். ஃப்ளைங் கிஸ். பாபாய் சொல்லு. பாபாய். ஸ்லோ. ஹை சேர்ல உட்காந்துருக்கான் அன்வி. குய் 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 குய். மூக்கொழுகி அப்போ பார்த்தாலும் மூக்கொழுகிட்டே இருக்கும் அன்விக்கு. ஆமாம், இல்லை அன்னைக்கு எப்போ தலைமை விளக்கிட்டு இருக்கு. ஒரு டைம் பனானா சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடாது. இப்போ ஒரு வாரமாக கொஞ்சம் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதே இல்லை. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த மாதிரி. பாய். அந்த ஏர்ஃபேர் வாங்கும்போது வீடியோலாம் எடுத்தேன், ஆனால் அந்த வீடியோலாம் போடவே இல்லை. நிறைய வீடியோ எடுப்பேன், ஆனால் போடவே மாட்டேன். இந்த வீடியோ கூட எடுக்கிறேன், ஆனால் எப்போ போடுவேன்னு தெரியாது. போடுறோம் டெய்லி யோசிப்பேன், ஆனால் இந்த வீடியோவே போட முடியாது. ஸோ அந்த சார்கோலில் இது பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த கறி வந்து உடைக்கணுமா என்னன்னு தெரியல. அப்படியே நீட்டாக வச்சு அப்படியே கொளுத்தணுமா இல்லை உடச்சிப்பு தான் போடணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆமாம், அவங்களும் பேசுவாங்க, நம்ம பேசினா அவங்களும் பேசுவாங்க. ஆமாம். ஸோ அதனால வந்து சரியாக பத்தலை. இவ வேறு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, போயிட்டு கை போட்டுட்டு. அதனால் இவரை ஃபஸ்ட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்.
பாபாய் சொல்லு, பாபாய் சொல்லு. போதும்னு நினைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. 10 மினிட்ஸில் வெந்துருச்சு. 20 மினிட்ஸ், ஐயோ டோட்டலாக 20 மினிட்ஸ் வச்சேன். ஸோ 10 மினிட்ஸில் வெந்துருச்சு இது. இந்தா இந்தா. உப்பே இல்லை, சுத்தமாக உப்பே போடலை இதில். இஸ் இட் யம்மி? இந்தா, இட்ஸ் ஹாட். இஸ் இட் யம்மி? யம்மியாக இருக்கா? எப்படி இருக்கு பேபி? நல்லா சாப்பிடுது பாருடா. அவங்க கொடுப்பாங்க போல், டேக்கரில். அந்த குழந்தை கத்துதான் அப்படி. ரொம்ப நாளாக வீட்டில் வந்து பார்பிக்யூ போடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால ரொம்ப அடம் பிடிச்சி ஒரு வாரமாக சந்திரகிட்ட கேட்டு அந்த கிரில் இது வாங்கியிருக்கேன். சார்கோல் போடுறது, கறி போட்டு பண்ணுறது. அன்வி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் பண்ணுறதுக்காக. நேற்று சிக்கன்லாம் மேரினேட் பண்ண சிக்கனே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஏன்னா மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், வெறும் கறி பண்ணால் நல்லா இருக்காது. அதனால ஸோ இதுதான் அந்த பார்பிக்யூ. சின்னதாக காம்பேக்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா யூஸ்வலாக நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு டைம் 2 டைம் ஆர்வக்கோளாருக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சுருவோம். அதனால் குட்டியாக இது மட்டும் வாங்கியிருக்கோம். நிறைய விற்கிது, நல்லா பெருசு பெருசாலாம் இருக்குது. பட் அதெல்லாம் வேண்டாம், இது குட்டியாக அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சில டைமில் பாதி தான் யூஸ் பண்ணுவேன், சில டைமில் ஃபுல்லாகவே போட்டு யூஸ் பண்ண மாட்டோம். பாதி போட்டாலே போதும் அதுக்கு, பாதி சைடு. ஆமாம். ஸோ இதுதான் கம்பி, கிரில் கம்பி. அண்ட் தென் இதில் வந்து அந்த சார்கோல் போடுறது. என்னடி எட்டி பார்க்குறேன் வந்து வேணாம் பேபி, காலில் போட்டுப்பேன், அம்மாவுக்கு வலிக்கும். நோ ஹெவிடி. எல்லாம் அடம், எல்லாம் அடம் அடம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அது வேண்டாம், எனக்கு அதுதான் வேணும். பிளாக்கா அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு கறி மாதிரி நினச்சியா நீ? இங்கே அப்படி இல்லை, ஷேப்பாக தான் இருக்கும். இந்த கறி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ கறி எவ்வளோ $15. அது வந்து $50. இந்த ஸ்டாண்டு நல்லா ஹெவியாகவே இருக்குது. இதோட பெரிய சைஸஸ்லாம் இருக்குது. பட் நமக்கு இது போதும், ரொம்ப பெருசாக வாங்கி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து இந்த இது எரி வைப்பாங்கள்ல, அதுக்கு பேர் நாங்கள் காப்பூர் சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னடா? இதுக்கு பேர் என்னடா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தெரியும்? லைட்டரா? ஃபயர் லைட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வேறு எதுவும் சொல்லுவாங்க. இந்த இதில் விளக்கில் ஏற்றுறதுக்கு பண்ணுவாங்கள்ல தெரியுமா கோவிலில், அதுதான் அதுதான் சூடம். அதுதான் இது காம்பூர் தான், காம்பூர் தான் இது. ஸ்மெல் இருக்கா?
அதெல்லாம் காம்பவுண்ட் என்ன போட்டு ஆமாம் ஸ்மெல்லாம் இல்லை ஆனால் ஸ்மெல் இல்லாத காம்பவுண்ட் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து முருங்கை மரம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இன்னும் நடலை, இதில் கிரவுண்டில் வைக்கணும். ஏன் ஹைட்டுக்கு இருக்குது இந்த முருங்கை மரம். பூ வருதுடா, இதில் பூ வருது பார்த்தீங்களா? பூ வருது. அப்படியே காய்க்குமோ? ஆ என்னடி பே 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 தண்ணி ஊற்றணும் அதுக்கு. அப்புறம் மல்லிகைப்பூ செடி ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அவங்க குட்டியாக கொடுத்தாங்க. 2 கிளை 3 கிளை என்னமோ தான் இருந்துச்சு. இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ நிறைய மல்லி விட்டுருக்கு. நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இது நல்லா கப கபன்னு வளருது. ஒத்த இது ஸோ இந்த இது இருக்குல்ல, இது எப்படி இருக்குன்னா ஸ்மெல்லு கிருஷ்ணால் மாதிரி ஸ்மெல் இருக்குது இதில். கிருஷ்ணால் ஸ்மெல், கெரோசின் ஸ்மெல்லாக இருக்குது இதில். தண்ணி ஊற்றிட்டு இருக்கா, செடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது 10 இல்லையான்னு தெரியல, எல்லாமே வைக்கணும்னு சொன்னார். இதுக்கே இந்த 5 ஊழ்வசிலே வாங்கியிருந்துருக்கலாம். இங்கே உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு இவ்வளோன்னு 10 எனக்கு தெரியல. மேலே இப்படி இந்த லைட்டர் எடுத்துட்டோடா. இதுக்கு தேவையா இந்த வேலை உனக்கு சொல்லு? எங்கள் வீட்டு கார்டனர், குட்டி கார்டனர். பார்த்தீங்களா? என்ன பண்ற மீ? அன்வி என்ன பண்ணுது? அவ்ளி அன்வி என்ன பண்ணுது? போறியா? ஏன் அப்பதான்டா இதாகும். மேலே வச்சாதான் அது பத்திக்கும். இப்படி வச்சா எப்படி பத்திக்கும்? அதுக்கப்புறம் அந்த டங் வச்சு நம்ம தான் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஆமாம். கை வச்சு அது. ஐயோ ஐயோ கடவுளே. குட்டி இது பத்தாதுடா. நிறைய உடச்சி போனாருன்னா புரியுதா? உடச்சி வேணால் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை உடச்சி போட்டுட்டேன் நான். ஸோ அப்படியே வச்சா எப்படி வரும்னு எனக்கு தெரியல. அதனால் உடச்சி போட்டு ஒரு 3 இடத்துல உடச்சிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கொளுத்திட்டு இருக்கோம் நாங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு கொளுத்திட்டு இருக்கோம். தெரியுது. போயிட்டு எடுத்துருவா. இந்த அட்டை வேற ஒட்டியாடி. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இந்த தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஆகணும். சரியா? அங்கே எல்லாத்தையும் மேக்ஸிமம் அங்கே தான் இருக்கு.
இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். மேரினேட் பண்ணியிருந்தால ஆ உள்ளே போய் விழுந்துடாம அது உள்ளே போய் விழுந்துடாம சரிட்டு சிக்கன் உருளைக்கிழங்கு தான் நல்லா இருக்கும், ரொம்ப சார்கோல். ரொம்ப சாப்பிடல எல்லாம் வேணாம். மூடி யார் போய் குக் பண்ணுறா சொல்லு. என்ன பண்ண ஆல்ரெடி உள்ளே போகிறான். நம்ம வந்து என்ன பண்ண இது பண்ணுமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். அதுவே பணம் கொடுக்கும். காயடிச்சானு கீழே குடிச்சு பார்க்கணுமா? இந்த இந்த இதுதான் கொஞ்சம் சமாளிக்க முடியலை. தொகை நெக்ஸ்ட் டைம் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணுவேன். அதை வச்சு தான் நான் வந்து உடைச்சேன் எல்லாத்தையும். என்ன சொல்லு? தண்ணி ஊற்றி இது பண்ணிடலாம், க்ளீன் பண்ணிடலாம். இதை வச்சு தான் உடைச்சேன், இந்த டூல்ஸ் வச்சு தான். கையில் உடைக்கிறேன் நான் அந்த அளவுக்கு தெம்பா சொல்லு. இப்போ சிக்கன் ஸ்மெல் வருதுடா. பான் ஆகிற ஸ்மெல் வருதுடா. யாரோ ஒருத்தன் உள்ளே போய் இது பண்ணுறான்னு நினைக்கிறேன், பிரச்சனை பண்ணுறான்னு நினைக்கிறேன். குக்கெலாம் ஆகலை, குக்கெலாம் ஆகலை. சிக்கன் என்ன 2 நிமிஷம் சொன்னாங்க உனக்கு. ஸ்டீக் அது மாதிரி போடுங்கன்னா ஓகே. இன்னத்துக்கும் இது போன்லெஸ் தான். போனா தண்ணி அதுலேருந்து ஊற்றுதில்ல, அதனால அவன் கொஞ்சம் இதாக இருக்கான் போல. அவ்வளோதான், அடுத்த வாட்டி முடிஞ்சு போச்சு அந்த சார்கோல். சாரியா சார்கோல் நம்ம அடுத்து ஆஃப் பண்ணணும் என்ன பண்ணோம்? சரி, ஆஃப் பண்ணோன்னா தண்ணி ஊற்றி விடணும், கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டாங்க. சந்துக்கு ஒரு வேலை. ஏய் நல்லா தாண்டா ஸ்மெல் வருது. கொஞ்சம் கொஞ்சம் வை. இதெல்லாம் என்ன டேய் அது பின்னாடி திருப்பி. ஐயோ இவ்வளோலாம் வைக்கக்கூடாதுடா. திருப்போமா? திருப்பியா? அது வச்சு வைப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப மேகமூட்டமாக இருக்கிறது. வாவ், அழகா வந்திருக்குடா. அதெல்லாம் திருப்பவே இல்லை, மீதெல்லாம் ஆல்ரெடி புகை அடிக்கிட்டு பண்ணல. இங்கே தான் இருக்குது போகணும்ல. இப்போ எல்லாமே இதாயிடுச்சுடா. ஆர்வம் கொள்ளாறுல கிரில்ல தூக்கி விட்டுற போகிறேன். மீட்டு கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணியிருக்கோம். மீட்டா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்ல. வாங்கிட்டு வரோம் மீட்டு இதை. வேணாம், அது மேரினேட் பண்ணுவோம். அப்போ தான் இல்லை அவன் வச்சுருக்கான் கடையில். அவன்கிட்டயா? வேணாம். இது பத்தாது எனக்கு. யாருக்கு? இருக்கிற இதுக்கு என்ன கொஞ்சம் போகும். ஐயோ ஐயோ ஆ ஐயோ, இருக்கிறதுக்கு நடுவில் ஒன்று திருப்பல நீ. இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் போகலான்னா அந்த புகை இருக்குல்ல, வாங்கிட்டு வரணும். என்ன ஒரு வேணாம். இப்போ ஃபுல்லாக நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஏன்னா சந்துரு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் சிக்கன் சார்கோல் வேஸ்ட்டாக போதா அந்த கறியெல்லாம். அதனால் மறுபடியும் போய் கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வரேன், மேரினேட் பண்ண சிக்கன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிக்கன் எங்கே கிடைக்குதுன்னா பிளாக் டவுனில் காபுலி புச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, புச்சரி ஷாப் இருக்குது. அந்த இடத்துல தான் அவங்க மிக்ஸ் பண்ணி கூட வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொன்று இருக்குது, கபாப் இது இருக்குது, அது என்னது அதானான்னு சொல்லிட்டு லேம் மின்ஸ்டு, அதுலேயும் அவங்க இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வாங்கி ஜஸ்ட்டு வந்து ஸ்குயர்ஸ் இருக்குல்ல, சும்மா ஒரு குச்சியில் சும்மா அப்படியே பிடிச்சி நீங்கள் பேனில் ஃப்ரை பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி இதில் போட்டு அந்த ஸ்குயர்ஸை வச்சு பண்ணாலும் சரி, சூப்பராக வரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு அதில் என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இதில் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஷாலோ ஃப்ரை மாதிரி அந்த ஸ்குயர்ஸ் வச்சு, இல்லைன்னா தட்டி வடை மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ அது சீக்கிரமாக காலி ஆகிடும் நிறைய டைம். நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், சந்துரு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டாரு. அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா நான் அதையும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இதுலேயே. இப்போ வந்து போனோட வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இந்த பீசஸ்ஸு. ஸோ பண்ணி வச்சுட்டோன்னா நாளைக்கும் யூஸ் ஆகிடும். அதனால் இந்த சைடு இதுவே போடலை பாருங்கள். இந்த சைடும் போட்டேன். இது பட்டர். ஐயோ ரொம்ப தீங்குதே, ரொம்ப தீஞ்சிருமோ.
போன்லெஸ் சிக்கன்றதுனால ஸ்க்யூஎஸில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடினா ஸ்க்யூஎஸே இல்லை. நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன், பட் அது சந்துரு எடுத்து தூக்கி போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்க்யூஎஸ் இல்லாமல் நான் போட்டிருக்கேன். வித் போனோடு இருந்தால் இந்த மாதிரி வைக்கலாம் பெருசு பெருசு. வித்தவுட் போன் இந்த போன்லெஸ் அப்படின்னு இருக்கும்போது ஸ்க்யூஎஸில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக திருப்பிடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஸோ எல்லாமே வெந்துருச்சு, பட் அதெல்லாம் கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்குது. அதனால் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் 2-3 பீசஸ் மட்டும். சந்துரு வாங்க போயிருக்காரு, அது வரைக்கும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டேன் நான், ஏன்னா 2 சைடுமே கொஞ்சம் திஞ்சிருச்சு, மீன்ஸ் கரெக்டாக ஆயிடுச்சு. அதனால் எடுத்துட்டேன். இன்னும் இந்த பீசஸ் வந்து இருக்குது. எல்லாமே எடுத்தாச்சு. இவன் சந்துருக்காக வெயிட்டிங். நல்லா செம்மையாக ஒயிட் கலரில் இருக்குல்ல, இதுதான் கரெக்டான பதம் இந்த இது போடுறதுக்கு. ஐயோ, இங்கே தான் பக்கம் தான். ஸோ சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சந்துரு வர வரைக்கும் எல்லாம் ஆறிடும் போல். நான் அடுத்து டேஸ்ட்டு பண்ணிடுறேன். சின்னதாக டெம்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி இதே நேற்று நைட்டு நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு சாப்பிட்டேன். அது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப சாஃப்டாக, மேலே கிறிஸ்பியாக, அந்த ஒரு மாதிரி டெண்டரியாக, கிறிஸ்பியாக, ஜூஸியாக. அதோட காரம் அதெல்லாம் கரெக்டாக தெரியுது. இல்லை கொஞ்சம் காரம் போட்டுப்பாங்க. காரம் இருக்க, புளிப்பு இருக்குது, லைட்டாக ஒரு பிஞ்சு இனிப்பு இருக்குது, சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் எதுவுமே பண்ணலப்பா, எல்லாம் கடைக்காரம் பண்ணி வச்சுருந்தது. நானே வச்சு சாப்பிட்ருவோம் போல். என்ன ஒரு சுகம். குக் பண்ண உடனே எடுத்து சாப்பிட்றது. மோஸ்ட்லி குக் பண்ணி வைப்பேன் நான் சாப்பிட்லான்னு. அந்த டைமில் கரெக்டாக பார்த்து கஸ்டமர் வந்துடுவாங்க. ஸோ அப்போ நான் வந்து வச்சுட்டு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வர வரைக்கும் ஆறிடும். அது என்னன்னு தெரியல. கரெக்டாக சாப்பிட உட்காரும்போது மட்டும்தான் கஸ்டமர் வருவாங்க. ஸோ அது எப்போவுமே அந்த மாதிரி. இப்போ 3:30 மணி ஆகுது, 4 மணிக்கு ஒரு கஸ்டமர் வருவாங்க. நானும் வந்து கொஞ்சம் க்ரேஸி தான். ஏன்னா கரெக்டாக வந்து சாப்பிட்ற டைமில் கஸ்டமர் வர டைம்லேருந்து நான் சாப்பிட்றேன் அப்படி இல்லை. இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் நேற்றே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நேற்றில் ஒரு 1 வீக் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு. 4 மணிக்கு வருவாங்கன்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு 5 ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கொடுத்து அனுப்பணும். அதுக்காக இன்னும் 2 ப்ளவுஸ் இருக்குது. அது மாதிரி டியூஸ்டே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு 5 ப்ளவுஸு 7 ப்ளவுஸ் கொடுத்தாங்க மொத்தம். அப்புறம் சாரீ ஃபால்ஸு அதெல்லாம் சேர்த்து சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் ஐயோ சூடாக இருக்குது எல்லாமே. இது பிரஸ்ட் பீஸ். இது அவ்வளோ சாஃப்டாக இருந்துருக்கு. அது இதில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக வந்து இதாகிடும். இதுக்கு மீன் சட்னி ரெடி பண்ணி வந்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. ஐயோ இது வேறு வெயிட்டிங்கு. சந்திர போய் வாங்கியே வந்துட்டு கவரோடு போட்டுட்ருக்காங்க. 1 kg $20 ஆகுது. ஓ இதுவும் போன்லெஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்க. இதான் இருந்துச்சா? சீக்கிரம் வித்துறது போலல. ஸ்கின்னோட அவ்வளோதான் 10 கிலோ 15 கிலோ வாங்கிருக்கேன். ஸ்கின் எல்லாம் வச்சிருக்க மாட்டானே. ஸ்கின்னோட ஒரு மாதிரி இருக்கும், கால் மாதிரி இருக்கும். அதுதான் இருந்துச்சு. கால் இருக்க ஸ்கின்னோட 10 கிலோ 15 கிலோ வாங்குறாங்களா? அடே உள்ள போயிடுச்சுடா அது. போகுது பார்க்கலாம். அது உள்ள போயிடுச்சு. எல்லாத்தையுமா போட்ட? அவ்வளோ இதுக்கு மேலே இது கணக்கு முடிஞ்சது. கல்மி என்ன வரோம் நல்லா இருக்கு. அங்கே இதில் நம்ம ஏர் ஃப்ரையில் வைப்போமே அதோட ஜூஸியாக இருக்குல்ல. உன் கண்ணத்துலலாம் இது இருக்குது சார்கோல். இதெல்லாம் கடைக்கு போயிட்டாங்க. நான் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. எப்படியோ
Got it? பட்டரே இல்லை அதில் என்னத்த பண்ணுவேன். அது வந்து அதான் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். நான் முக்கால்வாசி காலி பண்ணிட்டேன். இந்த 3 தான் எனக்கு பண்ண மாட்டேன். இந்த வீட்டில் எங்களோட ஃபஸ்ட்டு பார்பிக்யூ, எங்கள் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு பார்பிக்யூ. அப்படி தானே? மற்றவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுருக்கோம், கடையில் சாப்பிட்டது இல்லையா? சார்கோல் பார்பிக்யூ யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது இந்த மாதிரி ரொம்ப வேலை அதிகம், புகை வரும், அதெல்லாம் இருக்குது. இந்த பார்பிக்யூ இருக்குல்ல, எலக்ட்ரிக்கு பார்பிக்யூ, அதில் வச்சு நிறைய பேர் செய்வாங்க. கேஸ் பார்பிக்யூ, எலக்ட்ரிக் பார்பிக்யூ, கேஸ் பார்பிக்யூ, அது மாதிரி நிறைய பேர் செஞ்சுப்பாங்க. ம் அந்த சைடும் தடவணும். இது அது கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டால் சரியாயிடும். ஃபுல் சிக்கன் வச்சு பண்ணலாம். அந்த இது வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த ப்ரெஷர், அதில் வச்சு. நான் சொன்னேன்ல, கரெக்டாக நம்ம ஏதாவது பண்ணும்போது கஸ்டமர் வருவாங்கன்னு வந்திருக்காங்க. இந்த சந்துரு மட்டும் தான் இது பண்ண போகிறாரு. என்ன தானே முடிஞ்சுதா? அது அப்படியே மூடி வச்சுட்டா அணைஞ்சிரும். நீ டக்குன்னு மூடி வச்சு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி அணைஞ்ச மாதிரி காற்று வர வர தான் அப்படி இதாகும். சரி போயிடுச்சு. நம்ம சூடா டேஸ்டா நல்லா இருக்கா இல்லையா? அதோட நல்லா இருக்கா? இது கொஞ்சம் வந்து ஸ்பைசி லெவல் கம்மியாக இருக்குது. எல்லாமே கம்மியாக இருக்குது இதில். உப்பு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேரினேஷன். இதுங்க பண்ணியிருப்பாங்க.